Why there is a lot of secrecy around மேடம் ஜெயலலிதாஸ் ஹெல்த்? அப்பல்லோவுடைய எல்லா அறிக்கைகளையும் மருத்துவ புல்லட்டின்ஸ்லாம் பார்க்கும்போது அவங்க வந்துட்டு உடல் அசைவு கூட இல்லாத ஒரு நிலையில் தான் இருப்பதாக நம்மால் we can infer. நாளும் முதலமைச்சர் தேறி வருகிறார். முதல்வரின் உத்தரவின் அடிப்படையில், முதல்வரின் ஒப்புதலின் அடிப்படையில், முதல்வரின் அறிவுறுத்தலின் அடிப்படையில் அப்படின்ற மாதிரி இது வந்து இஸ் இட் நாட் மக்களை வந்து ஒரு மாதிரி ஏமாற்றுவது இல்லையா? இல்லையே, அவர் சுய நினைவு இல்லைன்னு யார் சொன்னார்? இதில் ஒன்றும் தவறே இல்லை. தவறல்ல, ஒன்றும் கிடையாது. மக்களுக்கு எப்படி வேணால் சொல்லிக்கலாம். அதனால் அவருடைய கட்டளைக்கு ஏற்ப, அவருடைய ஆணைக்கிணங்க தான் நாங்கள் நடந்துட்டுருக்கோம். ஆனால் அப்படி ஒன்று நடக்கவே இல்லை. அது நீங்கள் தவறு இல்லைன்றீங்க. இல்லை, இதையும் மையமாக வைத்து நீங்கள் கேள்வி கேட்டுக்கொண்டிருப்பது கூட நாகரிகம் இல்லைன்னு நினைக்கிறேன். திமுக தலைவர் சொல்லும்போது மக்கள் நிழலுக்கு வாக்களிக்கவில்லை அப்படின்னாரு. இல்லை, அவர் ஒரு காலகட்டத்தில் அப்படி இருந்தவர் என்பதை மறந்துவிட்டு பேசுகிறார். ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் தற்போதைக்கு தமிழக அரசை இயக்கி கொண்டிருக்கிறார்கள். எப்போதும் அதிகாரிகள் தான் இயக்கிட்டு இருப்பாங்க. எப்பவும் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்பையும் இயங்காத அரசு, இப்பையும் இயங்காத அரசு. அப்படி ஒன்றும் இல்லையே. எத்தனை நாட்கள் இல்லைன்னா எத்தனை மாதங்கள் முதல்வர் வந்து மருத்துவமனையில் இருப்பார் நினைக்கிறேன்? நீண்ட நாட்கள் இருக்க வேண்டியது வரும் என்று மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாடே எதிர்கொண்டிருக்க ஆவலோட they want to know என்ன முதல்வருக்கு என்ன நடந்துச்சு, ஏன் ஒரு உடல் குறைபாடு இல்லைன்னா ஒரு நோய்வாய்ப்பட்ட ஒரு முதல்வரை குறித்து எந்த தகவலையும் அதிமுக வந்து முழுமையாக வெளியிட மாட்டேங்குது? என்ன ரீசன்? வை there is a lot of secrecy around மேடம் ஜெயலலிதாஸ் ஹெல்த்? இது கட்சி சம்பந்தப்பட்ட விவகாரம் இல்லையே. இது அறிக்கை கொடுக்க வேண்டிய பொறுப்பு மருத்துவமனை நிர்வாகத்திற்கு உரியது தானே. அவர்கள் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். நிர்வாகிகள் மருத்துவமனைக்கு சென்று டாக்டரிடத்திலே நலம் விசாரித்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நானும் சென்றேன், மருத்துவர்களை சந்தித்தேன். பேட்டி கொடுக்கும் பொழுது கூட சொன்னேன், வானத்தில் சந்திரபிம்பம் வளர்வதைப் போல நாளும் முதலமைச்சர் தேறி வருகிறார். விரைவில் அவர் ஆட்சி பணி கவனிக்கக்கூடிய அளவுக்கு நலம் பெற்றும் பலம் பெற்று வருவார்னு சொன்னேன். நீங்கள் வந்து சொன்னீங்க மருத்துவமனை வந்து தொடர்ச்சியாக அறிக்கைகள் கொடுத்துக்கிட்டு இருக்குங்க. அதுலேயே நிறைய முரண்பாடுகள் இருக்குது. தொடக்கத்தில் முதல்வர் மருத்துவமனையில் அனுமதிக்கும் போது காய்ச்சல் அப்படின்னு தான் சொன்னாங்க. காய்ச்சல் பிறகு காய்ச்சல் சொல்ல 2வது நாள் 3வது நாள் வந்து அவங்க சாதாரண ரெகுலர் டயட்டை வந்து எடுத்துக்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு அடுத்தது தான் 1 by 1 இன்னைக்கு கடைசியாக வரும்போது அவர்களுக்கு நாள் இருக்க வேண்டியது வரும் மருத்துவமனையில். அது மட்டும் இல்லை, ஆர்டிஃபிஷியல் சுவாச கொடுக்க வேண்டியது இருக்குது, தசைகளை வந்து செயற்கையாக இயக்க வேண்டியது இருக்குது. இப்படி மாதிரி ஸோ ஜுரத்துக்காக அட்மிட் பண்ணவங்க அவருடைய உடல் நலிவு இதில் போய் பிக்ட் அப் த ப்ராப்ளம்ஸ் இன் அப்பல்லோ ஆர் அப்பல்லோவுக்கும் ப்ராப்ளம் இல்லை, அம்மாவுக்கு. அப்பல்லோவுக்கு போன பிறகு அவங்களுடைய உடல்நிலை மாறி இருக்கலாம். அப்பல்லோவுக்கு போன பிறகுதான் அந்த உடல்நிலை. நீங்க சந்தித்தல் வரை உங்களுடைய நீங்க கேட்டவரை எந்த அளவுக்கு அவங்களுடைய உடல்நிலை தேறிட்டு வருது? நல்லாவே தேறிட்டு வருது. அதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது, அதனால யாரும் பார்ப்பதற்கு அனுமதி இல்லை. இது டாக்டர்களுடைய முடிவை தவிர இதில் அரசியல் ரீதியாக இதில் எந்த கருத்தை நம்ம திணிக்க முடியாது. அப்பல்லோவுடைய எல்லா அறிக்கைகளையும் மருத்துவ புல்லட்டின்ஸ்லாம் பார்க்கும்போது அவங்க வந்துட்டு உடல் அசைவு கூட இல்லாத ஒரு நிலையில் தான் இருப்பதாக நம்மால் we can infer from all the medical bulletin of Apollo. இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் எல்லா அறிக்கைகளுமே அரசு அறிக்கைகள் இன்றைக்கு நடத்தப்பட்ட அதிமுகவின் ஆண்டு விழா கொண்டாட்டங்கள் கூட முதல்வரின் உத்தரவின் அடிப்படையில், முதல்வரின் ஒப்புதலின் அடிப்படையில், முதல்வரின் அறிவுறுத்தலின் அடிப்படையில் அப்படின்ற மாதிரி இது வந்து இஸ் இட் நாட் மக்களை வந்து ஒரு மாதிரி ஏமாற்றுவது இல்லையா? இல்லையே. எப்படி இல்லை, அது ஒரு வல்லமை மிகுந்த தலைமை. சரி, அவர்கள் நலிவுற்று விட்டார்கள் என்பதற்காக அவர்கள் இல்லாதது மாதிரி ஒரு நிலைமையை
சொல்லுவது அவ்வளவு ஆரோக்கியமாக இருக்காது. ஆனால் உண்மையை தானே சொல்லணும். இல்லையே, இல்லை, ஒரு ஒரு 1.5 கோடி தொண்டர்களினுடைய அன்பையும் ஆதர்சத்தையும் பெற்ற மகத்தான தலைவர் அவங்க. அதனால் அவர்களுடைய ஒப்புதலோடுன்னு நாங்கள் வழக்கமாக சொல்கிறது இல்லை. என்ன தவறு? உண்மைக்கு புறம்பானது தானே இது. உண்மைக்கு புறம்பானதுன்னு இது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கன்சர்ன்ட் அப்படின்னும் போது ஒருத்தர் தன் சுயநினைவோட அவர் சுய நினைவு இல்லைன்னு யார் சொன்னா? இல்லை, அப்படி சொல்லலை. அவர் ஒப்புதல் இருந்தது. அப்போ இதே தான் அவருடைய ஒப்புதலோடு தானே. எந்த வடிவத்தில் அந்த ஒப்புதல்? கையெழுத்து மூலமாவா இல்லை வாக்கு ஒரு ஒரு வாய்மொழி ஒப்புதலா? எந்த விதத்தில்? இல்லை, மருத்துவமனையில் அம்மா அவர்கள் இருக்கிறார்கள். அங்கிருந்து வருகிற தகவல்களை பெற்றுக்கொண்டு. ஆனால் அதே பக்கம் தான் உங்களுடைய மருத்துவ அறிக்கைகள் சொல்லுது அவங்களால நிறைய கருவிகள் அவங்க மேலே பொருத்தப்பட்டு இருக்குது. இந்த நிலைமையில தான் இருக்கிறதா மருத்துவ அறிக்கை சொல்லுது. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க அவங்களோட ஒப்புதல். எப்படி இந்த ஒப்புதலை பெற முடியும்? இல்லை, இதை மையமாக வைத்து நீங்கள் கேள்வி கேட்டுக்கொண்டிருப்பது கூட நாகரிகம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். என்ன காரணமா? நாகரிகம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். அதை யூ வாண்ட் டு பாஸ் ஆன் அதை பண்ணி போயிடலாம். தப்பு. கருணாநிதி எதிர்கட்சி இப்போ தலைவர்கள் கேட்குறதே மெயின் அதுதானே. அதில் தான் அவங்க கேட்கத்தான் செய்வாங்க. இதில் ஒன்றும் தவறே இல்லை. தவறெல்லாம் ஒன்றும் கிடையாது. மக்களுக்கு எப்படி வேணால் சொல்லிக்கலாம். எப்படி இது தவறு இல்லைன்னு சொல்கிறீங்க சார்? தவறு இல்லை. இது வெகுஜனங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு மகத்தான தலைவர். லட்சக்கணக்கான மக்களினுடைய அன்பை பெற்றிருக்கிறார். அதில் நெகட்டிவாக போய் சொல்லுகிறதுங்கிறது இப்போதைக்கு வேண்டான்னு முடிவெடுத்திருக்கோம். அதில் வேற ஒன்றும் இல்லையே. அமைச்சரவை குறிப்புகள்லேருந்து அரசு இதழ்களில் போக வேண்டிய முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்ல கூட இப்படி ஒரு அவர் இன்னும் அம்மா தான் முதலமைச்சராக இருக்கிறார். அவர்கள் தான் கழகத்தின் பொதுச் செயலாளராகவும் இருக்கிறார். அதனால் அவருடைய கட்டளைக்கு ஏற்ப அவருடைய ஆணைக்கிணங்க தான் நாங்கள் நடந்துட்டுருக்கோம். இல்லை, அதுதான் நீங்கள் சொல்கிறீங்க. அவருடைய கட்டளை, அவருடைய ஆணைக்கிணங்க அப்படின்ற வார்த்தைகளுக்கு எல்லாமே மிகப்பெரிய ஆழமான அர்த்தங்கள் இருக்குது. ஆனால் அப்படி ஒன்று நடக்கவே இல்லை. அது நீங்கள் தவறு இல்லைன்றீங்க. தவறு இல்லைன்னு சொன்னால் அவர்கள் இந்த இயக்கத்தை எப்படி ஆளுமையோடு வழி நடத்தினார்களோ அந்த வழியில் நாங்கள் பயணம் செய்கிறோம். அதிமுக அரசு ஒரு 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 தன்னம்பிக்கை இல்லாத ஒரு தலைமையா? ஏன்னா ஒரு முதல்வர் மருத்துவமனையில் இருக்கிறார். ஏன் இன்னொரு ஒரு துணை முதல்வரையாவது நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுல அவ்வளோ பயமா? தேவையில்லையே. ஒரு தலைமையற்ற ஒரு அரசு இயங்க முடியுமா? தலைமையற்று ஒரு அவரே இப்பொழுது முதலமைச்சருடைய லாகாக்களுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிற நிதியமைச்சர் அவர்களே அமைச்சரவையை கூட்டலாம், விவாதிக்கலாம், ஆணை பிறப்பிக்கலாம். அரசாங்கத்தை இயக்குவதற்கான எல்லா அதிகாரங்களும் அவருக்கு அரசியல் சட்டமே கொடுத்துருக்கே. ஆனால் இது ரொம்ப லேட்டான முடிவாக நினைக்கிறீங்களா? லேட்டான முடிவு இல்லையே. சரியான நேரத்தில் எடுக்கப்பட்ட முடிவு தான். எந்த அளவுக்கு அதிமுக அதனுடைய தலைமை உடல்நலம் இல்லாத இருக்கிற நேரத்தில் எந்த அளவுக்கு இந்த அரசு இயங்கும்னு நினைக்கிறீங்க? அரசு இயங்கிக்கிட்டு தானே இருக்கு. அரசினுடைய இயக்கத்தில் ஏதாவது குறை கண்டீங்களா? நீங்கள் ஒன்றுமே இல்லையே. எப்பவும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்பையும் இயங்காத அரசு, இப்பையும் இயங்காத அரசு. அப்படி ஒன்றும் இல்லையே. இயங்குகிற அரசு தான். அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளில் எந்த தொய்வும் எந்த பிரேக்கும் கிடையாது. மிகுந்த உயிர் துடிப்போடு இயங்கி கொண்டிருக்கிற அரசு. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு காவேரி தண்ணீர் பிரச்சனையில் சர்வகட்சி கூட்டத்தை கூட்டாதது தான் குறையாக சொல்கிறாங்களே தவிர, நாங்கள் அதற்காக எடுத்திருக்கிற முயற்சி, அந்த சட்ட போராட்டத்தில் நாங்கள் பெற்றிருக்கிற வெற்றி, அதை யாரும் கணக்கில் எடுத்துக்கொள்ளலையான்னு தெரியலை. இப்போ தீபாவளி வருகிறது. போனஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க. போனஸ் 20% அறிவித்திருக்கிறோம். அதுவும் அம்மாவின் ஆணைக்கிணங்க தான் அறிவித்திருக்கிறோம். அது மாதிரி பயணிகளுக்கு பேருந்து வசதிகள் செய்து தந்து தமிழ்நாட்டினுடைய 4 திசைகளுக்கும் செல்கிற பேருந்து 4 இடங்களில் இருந்து இயக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறோம். இன்னைக்கு நான் நினைக்கிறது, இன்னைக்கு வந்து பரவலாக சொல்கிறது எல்லாமே கவர்மெண்ட் இஸ் ரன் பை பியூரோக்ராட்ஸ்.
ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் தற்போதைக்கு தமிழக அரசை இயக்கி கொண்டிருக்கிறார்கள். எப்போதும் அதிகாரிகள் தான் இயக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அரசியல்வாதி கட்டளை இடுகிற இடத்துல தான் அமைச்சர்கள் இருப்பாங்க. இயக்குகிறது அதுதான் நிர்வாகத்தினுடைய தோற்றமே அதுதான். திமுக தலைவர் சொல்லும்போது மக்கள் நிழலுக்கு வாக்களிக்கவில்லை அப்படின்னாரு. நிஜத்துக்காக தான் வாக்களித்தார்கள் அப்படி. அப்போ நிழல் தானே இன்னைக்கு இந்த தமிழக அரசு இயக்கிட்டு இருக்கு. இல்லை, அவர் ஒரு காலகட்டத்தில் அப்படி இருந்தவர் என்பதை மறந்துவிட்டு பேசுகிறார். அப்போ ஒரு டிரான்ஸ்பரன்சி இருந்ததுல, அவர் மருத்துவமனையில் இருக்கும்போது ஒரு டிரான்ஸ்பரன்சி இருந்தது. அட்லீஸ்ட் அவர் மருத்துவ அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் ஒரு ஃபோட்டோனாலும் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த டைமில் எலெக்ஷன் டைமாக இருந்தால் கூட ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணாங்க. அதற்கான சூழல் இப்போ இல்லை. அதில் கூட டிரான்ஸ்பரன்சி, அம்மாவை புகைப்படம் எடுத்து அனுப்புகிற நிலைமையில இல்லை. ஒரு நலிவுற்று ஒரு நோயிற்றிருக்கிறவரை மையமாக வைத்தே அம்புகள் எறிவது என்பது மனிதத்தன்மையற்ற செயலாகவே நான் பார்க்குறேன். இன்னும் உங்களுக்கு கிடைத்த, நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன்னு சொன்னீங்க, இன்னும் எத்தனை நாட்கள் இல்லைன்னா எத்தனை மாதங்கள் முதல்வர் மருத்துவமனையில் இருப்பார்னு நினைக்கிறீங்க? நீண்ட நாட்கள் இருக்க வேண்டியது வரும் என்று மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பார்க்கலாம். மிகவும் பரபரப்பாக இயங்கக்கூடிய ஒரு நபராகவும் இருந்தீங்க. உங்களை ஒரு தொலைக்காட்சி நேர்காணல், அதில் நீங்கள் கொடுத்த ஒரு பதில் முடக்கிருச்சா? இல்லை, அந்த பொறுப்பிலிருந்து என்னை விடுவித்தார்களே தவிர என்னை முடக்கலை. அதற்கு பிறகும் நாடாளுமன்ற தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொருளாளர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பிரச்சாரத்திற்கு எதிர்கொள்ளுகிற வாய்ப்பை எனக்குத்தான் தந்தார்கள். அவர் எந்த இடத்தில் எந்த நாள் பேசுகிறாரோ அடுத்த நாள் அந்த இடத்தில் பேசுகிற வாய்ப்பை நான் பெற்றேன். ஆகவே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அறைகூவலுக்கு முகம் கொடுக்கிற வாய்ப்பு எனக்குத்தான் கிடைத்தது. அதனால் நான் பரபரப்பாக இல்லை சொல்லுவது. ஒரு தொலைக்காட்சியில் ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் பேசக்கூடிய கருத்தை கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கட்சி தான் ஏடிஎம்கேவா? அப்படி இல்லை. எதற்காக எடுத்தார்கள் என்பது எனக்கு தெரியாதே. அதனால தான் எடுத்தாங்கன்னு கூட தெரியாதுல்ல. நீங்கள் யானைகள் போகும்போது எறும்புகள் சாகலாம் அப்படின்னு சொன்னதை தவறாக ஜெயலலிதா தன்னை யானை என்று ஒப்பிட்டுட்டாரோ? அது ஒரு உவமை நீங்கள் சொன்னது. உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் அப்படி யூகிக்கிறாங்க. எதனாலேன்னு எனக்கு தெரியலை. அதற்கான எந்த முயற்சியும் நீங்கள் நான் எடுக்கலை. என்ன ரீசனு? இல்லை, நான் ஆகாயங்களை பார்த்து ஆச்சரியப்படுவதும் இல்லை, அதல பாதாளத்தை பார்த்து பயப்படுவதும் இல்லை. சரி, வந்துட்டோம், விசுவாசமாக இருப்போம் அப்படின்ட்டு. அவ்வளோ. இன்னொரு முக்கியமான கருத்து நீங்கள் அதே காலகட்டங்களில் சொன்ன ஒரு முக்கியமான கருத்து, அதாவது தமிழக முதல்வர், தற்போதைய முதல்வர் அன்னைக்கு சிறையில் இருக்கும்போது எல்லா திட்டங்களும் பொறுமை காக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி இட்ஸ் ஓகே, லெட் இட் வெயிட் அப்படின்னு. ஒரு ஜனநாயக காத்திருக்க வேண்டியதில் தப்பு இல்லையே, இவ்வளோ விஷயங்கள் வெயிட் பண்ணுது, இதுவும் வெயிட் பண்ண இருக்கட்டும், மெட்ரோ வேரியஸ் விஷயங்கள். இப்போ ஒரு ஜனநாயக மரபை நன்கு புரிந்து கொண்ட மனிதர் பேச வேண்டிய சொல்ல வேண்டிய கருத்து இது அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லை, அது ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வர் எதிர்பாராத விதமாக ஒரு வழக்கில் அவர் தண்டிக்கப்படுகிறார். அவரை மீட்டு கொண்டு வருவதற்கான ஒரு சட்ட போராட்டத்தை அனைத்து இந்திய அண்ணா திமுக மிக தீவிரமாக முன்னெடுக்கிறது. கழக தோழர்களும் அதற்காக பிரயத்தனங்களிலும் கவலையிலும் இருந்தார்கள். அதனால் அவர் வருவதற்கு வரைக்கும் காத்திருக்கலாம் அப்படின்னு அவர்களே ஒரு முடிவெடுத்து விட்டதற்கு பிறகு அதை நீங்கள் நியாயப்படுத்துறீங்க. அந்த முடிவை நியாயப்படுத்துவது தான் என் வேலை. உங்கள் வேலையை மட்டும்தான் நீங்கள் செய்கிறீங்க. அப்போ மக்கள் உங்களுக்கு உங்களுடைய இல்லை, மக்கள் அதனால மக்கள் மேலே என் மேலே
அதிருப்தி இல்ல, உள்ள இல்லை. உங்களுடைய பார்வையில மக்கள் உங்களுக்கு முக்கியம் இல்ல, மக்களுடைய நலன் முக்கியம் இல்ல, இல்ல. இல்ல. உங்களுடைய வேலை ஒரு அரசு, ஒரு கட்சி பணி, அப்படிதான். என் கட்சி, ஒரு கட்சி பணிக்குன்னு நான் வந்துட்டேன்னா கட்சி பணி தான் எனக்கு முக்கியம். அதுக்காக மக்களிடமிருந்து அந்நியப்பட்டு போயிருக்கிற இயக்கம் இல்லையா, மக்களோடு இருக்கிற இயக்கம் தானே. அது ஒரு பெரிய தவறாக நான் நினைக்கல. ரொம்ப நன்றி சார்.